சீதா நினைக்கிறது எல்லாமே தப்பு. எல்லாமே அந்த அருணுடைய திட்டப்படி தான் நடக்குது. கூடிய சீக்கிரம் முத்துவுக்கும் நம்ம சீதாவுக்கு இடையில பிரிவை ஏற்படுத்தினா இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த முத்துவை வெறுத்துருவாங்க அப்படிங்கிறதான் அவன் திட்டமே. இதை நம்ம சீதாவுக்கு புரிய வைக்கணுன்ட்டு நம்ம மீனா எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் நம்ம சீதா எதையுமே புரிஞ்சுக்கிற தன்மையிலே இல்லை. என் புருஷன் தான் உயர்ந்தவன்ற மாதிரி இப்போ நம்ம மீனா கிட்டேயே சண்டை போட்டு போயிட்டாங்க. இதையுமே சாதகமாக வைக்கிறான் அந்த அருண். அடுத்தடுத்து ஏதாவது குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கான் நம்ம மீனா முத்துவை பற்றி. இப்போ தெரியுதா உன் அக்காவுடைய சுயநலம், இதுதான் உன் அக்கான்ற மாதிரி இப்போ நம்ம மீனாவையும் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். கூடயே சீக்கிரம் இந்த அருணை பற்றி எல்லா சுயரூபத்தையும் நம்ம சீதா தெரிஞ்சுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அக்கா மாமாவை நம்மளே தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணி மன்னிப்பும் கேட்க போகிறாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம முத்தனைக்கிட்ட வசமாக சிக்க போகிறான் இந்த அருணும். இன்னொரு பக்கம் நம்ம ரோகிணி எவ்வளவோ பித்தலாட்டத்தை செய்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உண்மை வெளியே வரும் அப்படிங்கிறது ரோகிணிக்கே தெரியவில்லை. ஆனால் அவங்களுக்கு தெரியாமையே அத்தனை உண்மை வெளியே வரப்போகுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர்